குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். வணக்கம். செய்திச் சுருக்கம். தமிழ் புதல்வன் திட்டம் 400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. அரசு பள்ளி மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டம் போல உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்டில் துவங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் மாணவர்கள் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்றிருக்க வேண்டும். ஆதார் எண் கட்டாயம் போன்ற வழிகாட்டு நெறிமுறைகள் சமீபத்தில் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் இந்த திட்டத்திற்காக தமிழக அரசு 401 கோடியே 47 லட்சம் ரூபாய் நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளது. இதன் மூலம் முதல் கட்டமாக 3,28,000 மாணவர்கள் பயனடைவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டசபையில் படுத்து தூங்கி பாஜக உள்ளிருப்பு போராட்டம். கர்நாடகாவில் பரபரப்பு. மைசூரில் முடா என்றழைக்கப்படும் நகர வளர்ச்சி ஆணையம் மாற்று நிலம் ஒதுக்குவதில் மெகா ஊழலில் ஈடுபட்டதாக கன்னட ஊடகம் செய்தி வெளியிட்டது. முதல்வர் சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு மாற்று நிலம் ஒதுக்கியதில் 3,800 கோடி ரூபாய் ஊழல் நடந்ததாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக விசாரணை நடத்த கர்நாடக அரசு குழு அமைத்துள்ளது. இந்நிலையில் மைசூரு நகர வளர்ச்சி ஆணைய ஊழல் குறித்து சட்டசபையில் விவாதிக்க அனுமதி கோரியும் சித்தராமையா பதவி விலக வேண்டும் எனவும் பாஜக எம்எல்ஏக்கள் நேற்று இரவு சட்டசபையில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் அசோக், பாஜக மாநில தலைவர் விஜயேந்திரா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மதச்சார்பற்ற ஜனதா தள கட்சி எம்எல்ஏக்களும் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் பங்கேற்றனர். நேற்றிரவு சட்டசபைக்கு படுக்கைகளுடன் வந்த பாஜக, மஜத எம்எல்ஏக்கள் அங்கேயே படுத்து உறங்கினர். இந்த போராட்டம் குறித்து விஜயேந்திரா எடியூரப்பா வெளியிட்டுள்ள பதிவில், முதல்வர் சித்தராமையா செய்த மைசூரு முடா ஊழலை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். அவர் பதவி விலக வேண்டும். மாநிலத்துக்கு வளர்ச்சி ஏற்படுத்தாத காங்கிரஸ் கட்சியை வன்மையாக கண்டிக்கிறோம். சித்தராமையாவும் அவரது அரசாங்கமும் பட்டியலின மக்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்துள்ளது. பட்டியலின மக்கள் அவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள். ஏற்கனவே வால்மீகி ஊழலும் முதல்வர் மீது உள்ளது. இப்போது இந்த முடா ஊழல் மூலம் முதல்வர் சித்தராமையாவின் மனைவி பெயரில் 14 மனைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன என விஜயேந்திரா எடியூரப்பா கூறினார். இந்நிலையில் இந்த போராட்டத்தை அரசியல் நாடகம் என நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் HK பாட்டீல் கூறினார். இது அரசியல் நாடகம் தவிர வேறொன்றும் இல்லை, பார்க்க கேலிக்கூத்தாக உள்ளது. தன் மீதும் மைசூரு நகர வளர்ச்சி ஆணையம் மீதும் குற்றச்சாட்டுகள் இருப்பதால் விசாரணை கமிஷனை முதல்வர் நியமித்தார். இன்னும் என்ன செய்ய வேண்டும்? போராடும் பாஜக எம்எல்ஏக்களை சந்தித்தேன், ஆனால் நாங்கள் இந்த பிரச்சனை குறித்து விவாதிக்கவில்லை என்று அவர் கூறினார். This is nothing but a political drama. They have made some political strategy to take Padayatra to Mysore. As a step towards that, they are making this, not because that they wanted to do discussion. What prevented them to discuss this issue under other rules? What prevented them to discuss this in the supplementary estimates when it was presented? If they were very keen in discussion, they should have used them. There is no fun in showing the placards, shouting, making bhajanas. No, that will not help. குத்தி காட்டிய சிதம்பரம், நொந்து போன நிர்மலா. 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்லிமென்ட்டில் செவ்வாயன்று தாக்கல் செய்தார். பட்ஜெட்டில் தமிழகம் உள்பட பல மாநிலங்களுக்கு எந்த திட்டமும் அறிவிக்காததை கண்டித்து பார்லிமென்ட் வளாகத்தில் இண்டி கூட்டணி எம்பிக்கள் நேற்று போராட்டம் நடத்தினர். இதையடுத்து நாடாளுமன்றத்தில் இரு அவைகளும் வழக்கம் போல் இன்று கூடியது. இதில் மாநிலங்களவையில் 2024-25 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் குறித்து காங்கிரஸ் எம்பியும் முன்னாள் நிதியமைச்சருமான ப. சிதம்பரம் ராஜ்யசபாவில் பேசினார். அப்போது வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு திட்டத்தை பட்ஜெட்டில் அறிவித்த நிதியமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை நிதியமைச்சர் படித்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை பக்கம் 11, 30, 31 உள்ள சிறந்த யோசனைகளை நிதியமைச்சர் பயன்படுத்தி இருப்பது மகிழ்ச்சி. இதுபோல் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இருந்து மேலும் பல யோசனைகளை பயன்படுத்தினால் மிக மிக மகிழ்ச்சி அடைவோம் என்றார். I want to thank the Honorable Finance Minister
Please hear him patiently. For the employment-linked incentive scheme and other ideas incorporated in the early part of her speech. I'm particularly happy that she had an opportunity to read the Congress manifesto. Yes. And she picked the good ideas on page 11, page 30, and page 31. I would respectfully urge my honorable friends in the Treasury benches to read the Congress manifesto so that in your party, especially the External Affairs Minister, in your party meetings, you can persuade the Honorable Prime Minister and the Honorable Finance Minister to take some more ideas from our manifesto. We'll be very, very happy to support you if you take those ideas. Copying is not prohibited in this house. In fact, copying is encouraged, copying is rewarded in this One house. second. If you'll address the chair, it will Copying give a is- soothing feeling to me also. And that will be more appropriate, Mr. Chidambaram. Copying is encouraged and copying is rewarded in this house. So please copy a little more. பட்ஜெட்டில் ஆந்திரா, பீகார் மாநிலங்களுக்கு அதிக திட்டங்களை வழங்கியதை நாங்கள் எதிர்க்கவில்லை. ஆனால் தமிழகம் உள்பட மற்ற மாநிலங்களின் நிலை என்ன? தமிழகத்தில் பிறந்து படித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது 60 பக்க பட்ஜெட் உரையில் ஒரு இடத்தில் கூட தமிழகத்தை பற்றி பேசாதது வேதனை அளிப்பதாக கூறினார். பாரபட்சம் பார்க்கும் பிரதமர். பினாங்கு மாஜி துணை முதல்வர் வருத்தம். மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருப்பது வருத்தம் அளிக்கிறது. ஒரு நாட்டின் பிரதமர் ஓட்டு போட்டவர்கள் போடாதவர்கள் என பாரபட்சம் பார்க்காமல் அனைவரையும் சமமாக பார்க்க வேண்டும் என தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட மலேசிய நாட்டின் பினாங்கு மாநில முன்னாள் துணை முதல்வர் பேராசிரியர் ராமசாமி தெரிவித்தார். பினாங் மாநிலத்தின் துணை முதலமைச்சர் 15 ஆண்டு. அண்மையில் நான் அந்த கட்சியில் விட்டு ஜனநாயக செயல் கட்சியிலிருந்து விலகி இன்றைக்கி ஒரு தனி கட்சியை நான் அதுக்கு அஸ்திவாரம் போட்டுக்கொண்டு இருக்கேன். அந்த தனி கட்சி அப்படின்னா என்னென்றால் அது ஆங்கிலத்தில் யுனைடெட் ரைட்ஸ் ஆஃப் மலேசியன் பார்ட்டி. சுருக்கமாக சொல்ல போனால் மலேசியாவில் அதோட சுருக்கமான பேர் உரிமை. இதை நாங்கள் ஆரம்பித்து ஏறக்குறைய 7 மாதம். இன்னும் அதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு இப்போ அண்மையில் தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. மீண்டும் நாங்கள் மேல்முறையீடு செஞ்சு இந்த கட்சியை அமைக்கணும் அப்படின்னு. குறிப்பாக பொதுவாக அந்த கட்சி பேர் யார் வேணாலும் அந்த கட்சியில் இணையலாம். ஆனால் எங்களோட நோக்கம் அந்த மலேசியா தமிழர்களுக்கு 85% இந்தியர்கள் என்று கூறப்படும் அந்த சமுதாயத்துக்கு 85% தமிழர்கள் அவங்களுக்கு நல்ல ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் என்று தான் அந்த நோக்கத்துடன் அந்த கட்சியை நான் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது அந்த பட்ஜெட் ஒரு பாரபட்சமான பட்ஜெட் அப்படின்ட்டு அவர் ஸ்டாலின் சொல்லியிருந்தார். அது நான் ஒன்றும் ஆழமாக ஆராயலை. என்ன அப்படின்னா அது ஒரு பழிவாங்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக தான் இருக்குது. எந்தெந்த மாநிலம் எந்தெந்த கட்சி மத்திய அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்களோ அவங்க பேரு கூட சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு பேரே கூறல. அதனால் அவரும் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் இவர் எடப்பாடி அவர் திமுக குற்றம் சொல்லியிருக்காரு. உங்களால தான் தமிழ்நாட்டுக்கு சரியாக அந்த பட்ஜெட் ஒதுக்கலை அப்படின்ட்டு. அதனால் அது எப்படினாலும் என்னென்றால் அது கட்சி ஒரு பக்கம், இங்கே மக்களுக்கு மத்திய அரசாங்கம் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் செயல்படணும் தான் என்னோட ஆழமான கருத்து. நீ மட்டும் பணம் கொடுக்கல, ஆம்ஸ்ட்ராங் சம்பவம் தான். விஏஓவை மிரட்டிய ஆசாமி. திருவள்ளூர் அடுத்த கல்யாணக்குப்பத்தைச் சேர்ந்தவர் கர்ணன், வயது 45. இன்னும் திருமணமாகாத நிலையில் குடிபோதைக்கு அடிமையாகி சுற்றித் திரிகிறார். தினமும் கண்ணில் படுபவர்களிடம் யாசகம் கேட்டு அந்த காசில் குடித்து வந்துள்ளார். இந்த நிலையில் பணியில் இருந்த கல்யாணக்குப்பம் விஏஓ சீனுவிடம் சரக்கு வாங்க 100 ரூபாய் பணம் கேட்டு தொந்தரவு செய்துள்ளார். சீனு பணம் கொடுக்க மறுத்து விரட்டியும் கேட்காமல் பணம் கொடுத்தால்தான் இங்கிருந்து நகர்வேன் என அடாவடியாக பேசியிருக்கிறார் கர்ணன். ஒரு கட்டத்தில் 100 ரூபாய் கொடுக்கவில்லை என்றால் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த கடம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனக்கு தெரிந்தவர்கள்தான். அவர்களிடம் சொல்லி உன்னையும் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தது போல் கொலை செய்து விடுவேன் என மிரட்டியுள்ளார்.
இதனால் அதிர்ச்சியடைந்த விஏஓ சீனு புல்லரம்பாக்கம் போலீசில் புகார் அளித்தார். கர்ணனை கைது செய்த போலீசார் அவர் தங்கியிருந்த புதிதாக கட்டப்பட்டு வரும் அரசு இ-சேவை கட்டிடத்தில் சோதனை செய்து போதை ஊசி மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை திருவள்ளூர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். 100 ரூபாய் தராத விஏஓவை ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்த கொலையாளிகளை வைத்து கொலை செய்து விடுவேன் என மிரட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராகிங் கொடூரம் உச்சகட்டம். வீடியோவால் சிக்கிய மாணவர்கள். ஆந்திர மாநிலம் நர்சராவ்பேட்டையில் SSN கல்லூரி என்னும் இன்டர்மீடியட் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இங்கு தாக்கேப்பள்ளியைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் புதிதாக சேர்ந்தார். இன்டர்மீடியட் கல்லூரியில் செயல்படும் NCC வகுப்பிலும் சேர்ந்துள்ளார். இவரை NCC சீனியர் மாணவர்கள் விடுதிக்கு வரவழைத்து ராகிங் செய்தனர். அந்த மாணவரை தாக்கியும் உள்ளனர். இதனால் அவர் NCCக்கு செல்வதை நிறுத்திவிட்டார். பெற்றோர் தொடர்ந்து NCCயில் சேரும்படி அழுத்தம் கொடுத்தனர். அப்போது NCCயில் ஜூனியர்களை ராகிங் என்ற பெயரில் சீனியர்கள் துன்புறுத்துவதாகவும் விடுதி அறைகளில் மாணவர்களை அழைத்து தாக்குவதாகவும் கூறியுள்ளார். சீனியர் மாணவர்கள் ஜூனியர் மாணவர்களை தாக்கும் வீடியோவையும் காண்பித்தார். அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் நர்சராவ்பேட்டை போலீசில் புகார் அளித்தனர். இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணா ரெட்டி நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டதில் வீடியோவில் உள்ள காட்சிகள் பிப்ரவரியில் நடந்தவை என்பது தெரிந்தது. ராகிங் சம்பவம் தொடர்பாக 6 மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் தெரிவித்தனர். ஹோட்டல் ஓனரிடம் பணம் பறிப்பு, போலி அதிகாரிகள் 4 பேர் கைது. ஆந்திர மாநிலம் ஏலூர் மாநகராட்சி பகுதியைச் சேர்ந்தவர் அப்பள நாயுடு சாலையோரத்தில் ஹோட்டல் நடத்தி வருகிறார். இவரது உணவகத்துக்கு வந்த தேவி பிரசாத், ராம்பாபு, உமாமகேஸ்வரி, துர்கா ஆகியோர் தங்களை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் என கூறி சோதனை செய்தனர். உணவுப் பொருட்களில் ரசாயனம் கலக்கப்பட்டுள்ளது, கடைக்கு முறையான உரிமம் இல்லை என மிரட்டி ரூபாய் 10,000 பறித்தனர். இனி இவ்வாறு செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்து சென்றனர். சந்தேகமடைந்த அப்பள நாயுடு ஏலூர் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் விசாரணை நடத்தியதில் அவர்கள் போலி அதிகாரிகள் என்பது தெரிய வந்தது. பைக்கில் தப்பி செல்ல முயன்ற 4 பேரையும் போலீசார் பிடித்தனர். பத்திரிகையாளர் போர்வையில் நகரில் வலம் வந்த அவர்கள் தங்களை லஞ்ச ஒழிப்புத்துறை, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் என கூறியும் ஏராளமானோரிடம் பணம் பறித்தது தெரிய வந்தது. 4 பேரையும் கைது செய்த போலீசார் 2 பைக், போலி பத்திரிகையாளர் அடையாள அட்டைகளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து 3வது நாளாக தங்கம் விலை சரிவு. மத்திய பட்ஜெட்டில் தங்கம் மற்றும் வெள்ளி இறக்குமதி வரி 6% குறைக்கப்பட்ட நிலையில் தங்கம் விலை தொடர்ந்து 3 நாளாக சரிந்தது. சென்னையில் கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரு நாளில் சவரனுக்கு 2,200 ரூபாய் குறைந்து 54,600 இருந்து 52,400 ரூபாய்க்கு விற்பனையானது. அதைத் தொடர்ந்து நேற்று சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்தது. இன்று மீண்டும் சவரனுக்கு 480 ரூபாய் சரிந்து 51,440 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,430 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமுக்கு 3 ரூபாய் குறைந்து 89 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 3,000 ரூபாய் குறைந்து 89,000க்கும் விற்பனையாகிறது. தங்கம் மீதான இறக்குமதி வரி குறைக்கப்பட்ட பிறகு கடந்த 3 நாட்களில் சவரனுக்கு 3,160 ரூபாய் குறைந்துள்ளது. தங்கத்தின் விலை அதிகரித்து இருந்த நிலையில் நடுத்தர மக்கள் தங்கம் வாங்குவது இயலாத காரியமாக இருந்தது. தற்போது விலை குறைந்து வருவதால் நகை பிரியர்கள் நிம்மதியடைந்துள்ளனர்.